ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க த்ரிஷம் 3 படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக த்ரிஷம் 1 த்ரிஷம் 2 வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு மலையாள லாங்குவேஜ் ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிமாக தான் வந்து எடுத்துருப்பார் நம்மளோட ஜீத்து ஜோசப். ஸோ அவர் தான் டைரக்ட் பண்ணி நம்ம மோகன்லால் வந்து அவங்களோட ஃபேமிலியில் எப்போயுமே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்து வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம மோகன்லால் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்டோரி லைனாகவே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஒரு 3 ஃப்ரான்ச்சைஸ்லையுமே இந்த ஒரு ஸ்டோரி லைன் தான் ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து ஜீத்து ஜோசஃபோட டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ எல்லாத்துமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று வந்து இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஜீத்து ஜோசப் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ஹேண்டில் பண்ணுற விதம், ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு மொமெண்ட்டாக வந்து இருக்கிறதுனால அந்த படம்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆயிருந்தனால ஸோ இந்த படத்துக்கு இப்போ வந்து 3வது பாகத்தையும் வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி லைன் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்திருக்கேன். படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்க மோகன்லால் ஜார்ஜுகுடி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஃபேமிலி ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்து கிரியேட் ஆகும்போது ஸோ அந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறதுக்காக, அந்த ப்ராப்ளமாக வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம மோகன்லால் ஜார்ஜுகுடி வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போகிறாரு அப்படிங்கிறதான் படத்தோட என்டையர் ஸ்டோரி லைனாகவே வந்து பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி 3 படத்துக்குமே இதே ஒரு ஸ்டோரி லைன், இதே ஒரு பேட்டர்னாக தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஜீத்து ஜோசப் இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஏன்னா அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் ஒரு சில மொமெண்ட் ட்விஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது பயங்கரமான ஒரு ஹைலைட் மொமெண்ட்டாகவே மாற்றிருந்திருப்பார். அதனால தான் அந்த படம் வந்து அந்தளவுக்கு வந்து ஹிட்டும் ஆயிருந்தது. அண்ட் ஃபஸ்ட் பார்ட்டு எந்தளவுக்கு வந்து ஓடினதும் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. மெயினாக வந்து இந்த படத்தோட லாஸ்ட் ½ அன் ஹவர் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருக்காரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாகவும் அந்த ஒரு லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான லெவலுக்கு ஒரு ரைட்டிங்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் லாஸ்ட் ½ அன் ஹவர். ஸோ அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுறேன். அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங், நம்ம ஜார்ஜுகுட்டி கேரக்டரில் பண்ணியிருந்த மோகன்லாலோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஆனால் அந்த ஃபேமிலியில் பண்ணியிருந்த கதாபாத்திரங்கள் மீனா, ஸோ அப்புறம் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாலும் அண்ட் கேரக்டர் ரைட்டிங்கை பற்றி நான் அடுத்தது வந்து அப்படியே போக வந்து நான் வீடியோவில் வந்து பின்னாடி வந்து நெகட்டிவ் பாயிண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஏன் நெகட்டிவ் பாயிண்டில் சொல்கிறேன் அப்படின்னா 2-3 கேரக்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து எழுதப்படவில்லை அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போதே நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டோட அந்த சின்ன ஒரு ரீகேப்போட இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாக தான் வந்து இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து படம் பார்க்குறவங்களுக்கும் இந்த படத்தோட கதைங்கிறது அந்த ஒரு போக்குங்கிறது கண்டிப்பாக வந்து தெரியும். அதனால் வந்து ரீகேப் வந்து படத்தில் வந்து இருக்குது. ஸோ என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் முன்னாடியே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அந்த படத்தோட கதைக்குள்ளே வந்து போயிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்டாகவே வந்து இருந்தது கதையை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ஒரு ஃப்ளோவும் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி வந்து கொண்டு போனது உண்மையிலே வந்து சூப்பர். அண்ட் படத்தோட இன்டர்வல் பாயிண்ட் ஒரு சர்ஃபேஸ் எலமெண்ட்டோட ஒரு இன்டர்வல் பாயிண்டாக தான் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இன்டர்வல் பாயிண்ட்டும் வந்து நல்லா இருந்தது. இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு அரைவான விதமும் வந்து ஓகே நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி இந்த படத்தோட அந்த ஒரு ரீகேப்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த படத்தோட அந்த ஒரு கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பெருசாக வந்து ஸ்க்ரீன் பிளேயில் மெனக்கடலை அப்படிங்கிறத வந்து நல்லாவே வந்து படம் பார்க்கும்போதே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகி வந்து போகவே இல்லை, ஒரே இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து ஃபேமிலி போர்ஷன்ஸை மட்டுமே வந்து படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து நிறையவே வந்து காமிச்சிருந்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவாகவும் வந்து பெருசாக வந்து மெனக்கடலை அண்ட் பெரிய ஒரு ஸ்லோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து தெரியுது. ஜார்ஜுகுடியோட ஃபேமிலி போர்ஷன்ஸ் நிறையவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சதெல்லாம் வந்து ஓகே தான். பட் ஆனால் அதுலேயுமே வந்து ஸ்க்ரீன் பிளேவாக பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணலையோ அப்படிங்கிறது தான் மேஜர் மைனஸ் பாயிண்டாகவே இந்த படத்தில் எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. நீங்கள் எதிர்பார்க்குற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தோட கிளைமேக்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ மூடிட்டு படத்தை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்ததே தவிர பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் இம்ப்ரெசிவாக எந்த ஒரு சீன்ஸுமே வந்து அவ்வளோவா வந்து இல்லை. ஸோ இது வந்து மேஜர் மைனஸ் பாயிண்டாகவே எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஆனால் அதே மாதிரி வந்து கேரக்டர்ஸோட ரைட்டிங், இந்த படத்தோட வில்லன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப டம்மியாக தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. 2 வில்லன் கேரக்டர் வந்து வராங்க. பட் ஆனால் அந்த 2 கேரக்டருமே வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இம்ப்ரெசிவாலாம் வந்து எழுதலை. அது வந்து டம்மியாக வந்து எழுதுனதும் இந்த படத்தோட சுவாரஸ்யத்தை அங்கேயும் வந்து கெடுக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து படம் பார்க்கும்போது இந்த ஒரு தாட் வந்து வந்தது. மேபி இந்த தாட் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ அதனால் வந்து கேரக்டர் ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது ஸ்க்ரீன் பிளேயோட போகும்போது இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். பட் ஓகே, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வந்து லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி வந்து இந்த படத்தை வந்து எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து ஃபைனலாக வந்து
வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்துருந்தது. அண்ட் டெக்னிக்கலாக ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வைஸும் சரி அண்ட் மியூசிக் வைஸும் சரி எந்த அளவுக்கு வந்து பண்ணணுமோ நல்லாவே வந்து டெக்னிக்கலாக அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் வந்து டெக்னிக்கலாக வந்து நல்லா பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு பெருசாக வந்து ஜித்து ஜோசப் வந்து மெனக்கடலையோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து தோணலாம். பர்சனலாக எனக்கும் அப்படி தான் வந்து தோணிட்டு இருந்தது. ஜென்ரலாக ஒரு மலையாள படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னா சிம்பிளான ஒரு ஸ்டோரியை தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை சீன்ஸ் மூலமாக அதை அடுத்தடுத்த சீன்ஸ் மூலமாக வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகிறதுல தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டே இருக்கும். என் உதாரணத்துக்கு வந்து Drishyam 1 Drishyam 2 வந்து எடுத்துக்குவோமே. ஸோ அந்த ரெண்டு படத்துமே வந்து சீன்ஸ் மூலமாக வந்து கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து டப்புன்னு வந்து நவத்தி வந்து கொண்டு போவாங்க. இந்த படத்தில் வந்து கொண்டு போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. அன்சாட்டிஸ்ஃபைங்காகவும் வந்து இருக்கும். பட் வந்து அந்த எலிவேஷன் அந்த சீன் எலிவேஷன் டப்புன்னு வந்து மூவ் ஆகிட்டு வந்து போகிற மாதிரியான சீன்ஸ் வந்து பெருசாக வந்து இல்லை. அதனால் வந்து கதை வந்து பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நகரவும் வந்து இல்லை. அண்ட் இன்டர்வல் பாயிண்ட் ஒரு நல்ல இன்டர்வல் பாயிண்டாக வந்து விட்டாலும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயும் வந்து லைட்டாக வந்து படத்தை வந்து சொதப்பிட்டாங்க. அண்ட் ஓவரால் பார்ட் 1 பார்ட் 2 அதாவது Drishyam 1 Drishyam 2 அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைட்டிங் வந்து இந்த படத்தில் வந்து இருந்திருக்கணும். ஸோ அந்த ரைட்டிங் வந்து மேஜர் மிஸ்ஸிங்காக வந்து போனனால ஓவரால் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமாகவே இந்த படம் மாறிச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொண்டது. ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபைனலாக ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தியேட்டர்ஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கனால மேபி வேணால் ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு பார்ட் 1 பார்ட் 2 மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த படத்தை போய்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஒரு ஆவரேஜ் கேட்டகரி லிஸ்ட்டில் தான் அந்த படத்தை கொண்டு போய்ட்டு வந்து வைப்பேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.